கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் எனருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே மனிதர்களுக்கு பல ஆசைகள் இருக்கிறது. அதிலே ஒன்று பண ஆசை. இங்கே எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று முதலாவது நம்மை அவர் தைரியப்படுத்துகிறார். போதும் என்ற மனம் எப்பொழுதும் நமக்கு காணப்பட வேண்டும். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் இல்லை, நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் இல்லை. நமக்கு எப்பொழுது எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அவ்வளவு பணத்தை கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஏதுவாய் காணப்படுகிறார். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் நம்மை அவர் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. நன்றாய் கவனியுங்கள். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. 5ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, பண ஆசை இல்லாதவர்களாய் போதும் என்ற மனதுடனே அப்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நம்மை உருவாக்கின கர்த்தர் நமக்கு எப்பொழுது எவ்வளவு தேவைப்படுகிறதோ அவ்வளவையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, 6ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தை எப்படி நான் நடத்தி செல்வேன் என்ற ஒரு ஐயத்தோடு நீங்கள் காணப்படலாம். ஆனால் உங்களுக்கு எப்பொழுது எவ்வளவு தேவை, குடும்பத்திற்கு எவ்வளவு தேவை, சபைக்கு எவ்வளவு தேவை, உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு எவ்வளவு கொடுத்தால் நீங்கள் அந்த கடனை அடைக்க முடியும் என்ற ஒரு மன தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 5ஆம் வசனத்திலே அதை தான் நாம் உற்று நோக்க வேண்டும். பண ஆசை நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது என் அப்பன் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வருவார் என்று நாம் அறிய முடியாதிருக்கிறபடினாலே நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் இந்த உலகத்தில் நடந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமாகில் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார்.
அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், பணம் உனக்கு தேவைதான், ஆனால் அதை எப்பொழுது நான் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் கொடுப்பேன். 5ஆம் வசனத்தின் பிரகாரமாய் நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் நமக்கு உதவி செய்ய அது ஏதுவாய் காணப்படுகிறது. தயவு செய்து பண ஆசை உள்ளவர்கள் இன்றோடு அதை மறந்து விடுங்கள். உங்களுக்கு பணம் அவசியம்தான், ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தாவே, என்னுடைய நிலைமை நன்றாய் உமக்கு தெரியும் ஆண்டவரே என்று ஒரே ஒரு வார்த்தை கேட்டாலே போதும், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களுக்கு நன்றாய் இன்றைய நாளிலே போதித்திருக்கிறீர். நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நாங்கள் நடந்து கொண்டால் தான் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதன்படி வாழ கர்த்தர் எங்களை தகுதியாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியோரே, இந்த வார்த்தையின்படி நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமேன்.